ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரஸ்ட்டுன்ற பிஸ்னஸ் பிளானு. அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதையோடு ஆரம்பிப்போம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு, என் பையன் என்ன செய்கிறான், காலேஜ் படிக்கிற பையன். அவன் ஒரு 500 வச்சுருக்கான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, அவன் எந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதோட கடைசி 3 நம்பரை பார்த்துக்குவேன். ஒரு ஞாபகத்துக்காக பார்த்துக்குவேன். அதில் கடைசியில் 3 லெட்டர் வந்து 167, இந்த 500வது ரூபாய் நோட்டில் இருந்திருக்கு. அவனுக்கு சில்லறை தேவைப்பட்டிருக்கு. அதனால் அவங்க மாமா கடைக்கு போகிறான். மாமா கடைக்கிட்ட போய் அவர் ஒரு டீ கடை ஹோட்டல் கடைலாம் சேர்த்து வச்சுருக்கவர். அந்த மாதிரிட்ட போய் 500 சில்லறை கேட்குறேன். காலையில் வெள்ளனை கேட்கும்போது அவர்கிட்ட வியாபாரம் இல்லை, நடக்கலை. அதனால் வந்து அவர் சரி கொடுத்துட்டு மாப்பிள்ள, நான் சாயந்தரம் வந்து கொஞ்சம் கழிச்சு வந்து வாங்கிக்க, பணம் சேர்ந்தோன்னே வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாமா, நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு வரேன், வாங்கிட்டு போய்க்கிறேன், காலேஜ் போகும்போது வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ வந்து அவர் கடையில் இருக்கார். அப்போ பால்காரர் வர்றார். அப்போ இவர்கிட்ட வேறு எந்த காசும் இல்லை, அந்த 5 ரூபாதே இருந்திருக்கு. அந்த 5 ரூபாயை அந்த பால்காரருக்கு கொடுத்துட்றாரு. அந்த பால்காரரு ஆக்சுவலாக வந்து நேற்று உடம்பு முடியாமல் இருந்ததுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட ஊசி போட்டிருக்காரு. அதுக்கு பணம் கொடுக்கல. முதல்ல காலையில் அந்த ஃபஸ்ட்டு வேலையாக போய் அந்த பணத்தை கொடுத்து வந்துடுவோம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அப்போ அந்த டாக்டர் கைக்கு அந்த பணம் போயிடுச்சு. இப்படி தான் பணம் ரொட்டேஷன் ஆகும். அப்படி தானே நார்மலாக அந்த மாதிரி தான் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த டாக்டர் வந்து வீட்டில் இருக்கும்போது டெய்லர் போகிறாரு. ஒய்ஃபுக்கு சட்டையை தைச்சிட்டு கொண்டு போகிறாரு. அப்போ சட்டையை வாங்கிக்கிட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. 500 ரூபா சொல்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் வந்து அந்த டெய்லருக்கு அந்த 500 ரூபாய் கொடுத்துறாரு. லைவ் ட்ரேடு இது கொடுத்துறாரு. இப்போ இந்த டெய்லர் என்ன செய்கிறாருன்னா, கடைக்காரருக்கு தர வேண்டிய 500 ரூபா தர வேண்டியிருக்கு. கையோட கையாக அதை கொடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு நேராக வந்து கடைக்கார்ட்டே கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ அந்த பையன் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வர்றான். அந்த கடைக்கார்ட்ட போய் கேட்குறியான் அந்த பணத்தை. உடனே அந்த கடைக்காரர் அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அது பார்க்குறியான் 167 அப்படின்னு அது எழுதியிருக்கு. அவங்க காசு அவனுக்கு வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்குள்ளே வந்து 3 டிரான்சாக்ஷன் அது முடிச்சிருக்கு. இந்த பால்காரருக்கு கடைக்காரர் பணம் ஏன் தரணும், அவருக்கு பால் ஊற்றிருக்காரு. அப்போ அந்த காசு, பால் ஊற்றின காசை சரி பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த டாக்டர் இருக்கார் பார்த்தீங்க, இந்த டாக்டரு ஊசி போட்ட காசுக்கு சரியாக போச்சு. டெய்லர் தச்சு கொடுத்துருக்காரு, அந்த காசுக்கும் இந்த 500 ரூபா தான் தேவைப்பட்டுச்சு. கடைசியில் அது கடைக்காரருக்கு 500 ரூபாய்க்கு இவர் ஜாமான் வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட சாப்பிட்ருக்காரு, அந்த காசுக்கும் இந்த 500 ரூபா சரியாக போச்சு. ஆனால் அந்த 500 ரூபா போய் இப்போ ஒரு 2000 ரூபாயை சம்பாதிச்சிட்டு வந்திருக்கு. ஒரு அரை மணி நேரத்தில் போய் 2000 ரூபாயை சம்பாதிச்சிட்டு வந்திருக்கு. இதான உண்மையான அர்த்தம். ஸோ பணம் ஒரு இடத்துல ஸ்டாக்னட்டாக இருந்துச்சுன்னா அதனால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை. பணத்தை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணோம்னா, ஒரு ரவுண்டு போச்சுன்னா 2000, 2 ரவுண்டு போச்சுன்னா 4000, இப்படி தான் சம்பாதிக்கும். அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பிளானத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த கம்பெனியோட நேம் வந்து ட்ரஸ்ட்டு பிஸ்னஸ் பிளான். இப்போ ஆக்சுவலாக வந்து எத்தூரியம் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிட்காயின், எத்தூரியம்லாம். பிட்காயின் ஃபஸ்ட்டு, எத்தூரியம் செகண்ட். இன்றைக்கி மதிப்பு இந்த எத்தூரியத்தோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு எத்தூரியம் ஈக்குவல் டு 15,000 ரூபா. இந்த இப்போ ஜியோடஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த இதெல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்னா, இந்த ஜியோடஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் தான் இந்த பிட்காயின், எத்தூரியத்தெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இது பண்ண முடியும். இந்த பாருங்கள், இதில் எத்தூரியம் ஐஎன்ஆர் ரேட்டு, எத்தூரியம் ஐஎன்ஆர் ரேட்டு இந்த இருக்குது. எத்தூரியம் ஐஎன்ஆர் ரேட்டு இன்னைக்கு தேதி 25 ஏப்ரல் மாதம். இதோட ரேட்டு 15,000 ரூபா. இன்றைக்கி ரேட்டு ஒவ்வொரு நாளுக்கு கூடும் குறையும். டேட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, சரி. அப்போ 15,000 ரூபா இன்றைக்கி மதிப்பு. எத்தூரியம் ஐஎன்ஆர் இந்த இருக்குது. எத்தூரியம் ETHனா எத்தூரியம் ஐஎன்ஆர் ரேட்டு. அப்போ ஒரு எத்தூரியத்தை இன்றைக்கி, இப்போ டாலரை நம்ம என்ன செய்வோம், 75 ரூபா கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அது மாதிரி இந்த எத்தூரியத்தை நம்ம இன்றைக்கி 15,000 கொடுத்தாத்தே வாங்க முடியும். ஓகே, அப்போ
0.1 எவ்வளோ தெரியும்? அளவு 0.1 ஒரு காசு வந்து இன்றைக்கி 1500 ரூபா. ஒரு காசு எத்தூரியம் வாங்கணும்னா 1500. நம்ம சின்ன பிள்ளைலாம் நம்ம செலவழிச்சிருக்கோம். ஒரு காசு, 3 காசு, 5 காசு, 25 காசுலாம் நம்ம செலவழிச்சோம் இல்லையா? அது மாதிரி இருக்கிற ஒரு காசு, அந்த ஒரு காசோட மதிப்பு 1500 ரூபா. இதுதான் பேசிக்கான விஷயம். இந்த விஷயத்தை வச்சு நம்ம உள்ள போகிறோம். அப்போ இதில் வர்ற பணத்தில் நம்ம என்னத்தை ஜியோடெஸில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம பணமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு, இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ வேணும்னா 14 காசு, எத்தூரியம் காசில் 14 காசு வேணும். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 2250 ரூபா வேணும்னு வச்சுக்கோங்க. 2250 ரூபா இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணலாம். ஓகே, நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். கம்பல்சரியாக 2 பேரை நம்ம இந்த பிஸ்னஸில் இந்த விவரங்கள்லாம், இதில் கேட்குற விவரங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லி அவங்கள சேர்க்கணும். அப்போ ஏன்றவர் உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ காசு வேணும்? 15 காசு வேணும். இந்த பீன்றவர் உள்ளே வர்றதுக்கும் 15 காசு வேணும். சரி, இப்போ இந்த ஏன்றவர் உள்ளே வந்தவனையுமே இதில் வந்து மொத்தம் 3 வகையான இன்கம் இருக்குது. ஒன்று வந்து ரெஃபரல் போனஸ்ன்னு இருக்குது. ஒருத்தவங்க நம்ம ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா, அது மூலமாக நமக்கு வர வருமானம் ரெஃபரல் இன்கம் ஒன்று. ரெண்டாவது லெவல் இன்கம்ன்றது ரெண்டாவது. அதாவது நம்ம ஒரு ஆளை சேர்ப்போம், அதுக்கடுத்து 2 ஆளை சேர்ப்போம், அதுக்கடுத்து இந்த நம்ம போய் ஒருத்தரை சேர்ப்போம், நம்ம 2 ஆளை சேர்ப்போம். அந்த 2 பேர் 2 பேரை சேர்த்தாங்கன்னா 4 பேரை சேர்ப்பாங்க. 4 பேர் 2 பேரை சேர்த்தாங்கன்னா 8 பேரை சேர்ப்பாங்க. 8 பேர் 2 பேரை சேர்த்தாங்கன்னா 16 பேர் சேர்ப்பாங்க. இதோடு ஒரு டீம் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த மொத்தம் வந்து இருக்கிற 16, 8, 24, 4, 28, 2, 31, 31 பேர் தான் இந்த டீமை சேர்ந்தவங்க. வேறு ஆள் இந்த டீமை சேர்ந்தவங்க இல்லை. இப்போ இந்த 16வது ஆள் 4வது லெவலில் சேர்ந்துருப்பாங்க. அதை சேர்ந்தவனையுமே நம்மளுக்கான பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம ஜோதியாக வளர்ந்துக்கிட்டே போக போகிறோம். அது எப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி இந்த 16வது ஆள் மூலமாக என்ன வருமானம் நமக்கு இருக்குது, யூன்றது நம்ம. இந்த 16வது ஆள் மூலமாக என்ன வருமானம் இருக்குது, இந்த 8வது ஆள் மூலமாக என்ன வருமானம் இருக்குது, இந்த 4வது ஆள் மூலமாக என்ன வருமானம் இருக்குது, இந்த 2வது ஆள் மூலமாக என்ன வருமானம் இருக்குது, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 பேர் நம்ம சேர்த்து விட்டோம்ல, அவங்க மூலமாக நமக்கு வர்றது ரெஃபரல் இன்கம்னா என்ன அப்படின்னா, 2 பேரை நம்ம ரெஃபர் பண்ணோம், டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதனால் இதை வந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம் சொல்லுவாங்க. இவர் 14 காசு உள்ளே கொடுத்து வருவார். அதுலேருந்து 12 காசு எடுத்து நமக்கு கொடுத்து உடனே வந்துடும். பீர் டு பீர்னால் மெம்பர் டு மெம்பர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இவர் சீட்டு பிடிக்கிறது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் மூலமாக மூலமாக நமக்கு 0.12 12 காசு நம்மளுக்கு வந்துருச்சு. 12 எத்தூரியம் காசு வந்துடும். நம்ம தானே சேர்த்து விட்டோம். அப்போ யாருக்கு வரும் அந்த காசு? நமக்கு தான் வரும். அப்போ பியிலேருந்து 0.12 12 காசு நமக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ மொத்தம் எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 2 பேர்கிட்ட 12 காசு வீதம் 24 காசு இருக்கும். இப்போ இந்த இவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஜாயின் பண்ணார். இவர் ஜாயின் பண்ணோடனையும் அந்த நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஜாயின் பண்ணோடனையும் 14 காசு 0.14 14 எத்தூரியம் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம். நம்ம பண்ணுறது நம்மோட அப்ளைனுக்கு போகும், அப்படி தானே? U1 அப்படின்னு நம்மோட அப்ளைனு U1 பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஒருத்தர் ஜாயின் பண்ண வச்சுருக்கோம். நம்ம டவுன்லைனில் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் நம்ம தான் அப்ளைனு. அதனால் இந்த காசு நமக்கு வந்துருச்சு. நம்ம சொன்னோம் இதில் 2, 4, 6, 8, 16 பேர். இந்த 2 பேர் மூலமாக ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண வச்ச 2 பேர் மூலமாக நமக்கு வர லெவல் கான்ட்ரிபியூஷன் இன்கம் தான் இந்த இன்கம். ரெஃபரல் இன்கம்னு இதை சொல்லலாம். இப்போ மொத்தம் 2 வகையான இன்கம்மை சொல்லிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் 4 பேரை ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அப்போ இந்த 4 பேர் ஜாயின் பண்ண வைக்கிறதுனா மூலமாக என்ன விஷயம் நடக்குதுன்றதை இப்போ பார்த்துருவோம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். நம்ம ஏபி 2 பேர்த்த ஜாயின் பண்ண வச்சோம். இந்த ஏபி 2 பேருமே அவங்கவுங்க 2 பேரை A1 A2ன்றவங்கள ஏவும், B1 B2ன்றவங்கள பியும் கொண்டு வராங்க. சரி, அப்போ இந்த A1 A2 2 பேரும் வந்து 0.14 14 காசு கட்டுவாங்கள்ல, அந்த காசு எங்கே போகும்னா அவரை யார் சேர்த்து விட்டாரோ அவருக்கு போகும். அப்போ ஏட்ட எவ்வளோ இருக்குது? இப்போ 0.24 காசு இருக்கும். ஏட்ட வந்து
0.24 காசு இருக்கும். அதே மாதிரி இந்த பி இருக்கார் பாருங்க, பி 2 பேரை சேர்த்து விட்டுருக்காரு. அதனால இந்த பி கிட்ட 0.24 காசு இருக்கும். இப்போ இந்த ஏபி 2 பேரும் சேர்த்து விட்டதுனால இந்த மாதிரி காசு போகும். இந்த காசு யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஃபஸ்ட் லெவலில் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டார், நம்மகிட்ட ஏபி கொடுத்துட்டாங்க. அப்போ என்னோடய அப்ளைனுக்கு தான் U1 அப்படின்ற என்னோடய அப்ளைனுக்கு தான் இந்த ஏ கட்டுற காசு 0.24 0.22 கட்டுவார், B1 கட்டுவார். இது அவருக்கு செகண்ட் லெவல். அதே மாதிரி நமக்கு எப்போ செகண்ட் லெவல் வரும்னா, இவங்க ஃபஸ்ட் லெவலு இந்த 4 பேர் மூலமாக நம்மளுக்கு இந்த A1 A2 B1 B2 இவங்க மூலமாக நமக்கு பணம் வந்துச்சுன்னா தான் அது செகண்ட் லெவல். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போ இவங்க 4 பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கீழே இந்த A1க்கு கீழே 2 பேரை சேர்ப்பாங்க, இந்த A2க்கு கீழே 2 பேரை சேர்ப்பாங்க, இந்த B1க்கு கீழே 2 பேரை சேர்ப்பாங்க, இந்த B2க்கு கீழே 2 பேரை சேர்ப்பாங்க. அப்போ 2 4 6 8 பேர் இந்த லைனில் இருக்காங்க. மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. இந்த 8 பேரும் கட்டுற ஃபஸ்ட்டு காசு எங்கே போகும், A1 A2 B1 B2க்கு போகும். சரிங்களா? இப்போ இந்த A1 A2 B1 B2ட்ட எவ்வளோ காசு இருக்கும், 0.24 இருக்கும். 0.24 இருக்கும். இப்போ இவங்க ஃபஸ்ட்டு கட்டின காசு ஏபிக்கு போயிடுச்சு. இப்போ ரெண்டாவதாக காசு கட்ட போகிறாங்க, அதுதான் அவங்க செகண்ட் லெவல் கட்ட போகிறாங்க. அது யார்கிட்ட போகும், இந்த ஏபியோட அப்ளைனுக்கு போகும். நமக்கு வரும், ஏபியோட அப்ளைனுக்கு போகும். அதுதான் நம்மளோட செகண்ட் லெவல் காசு. புரியுதுங்களா? அப்போ இங்கே பார்த்தோம்னா தெரியும், ஃபஸ்ட்டு 2 பேர்த்துட்டு காசு வந்துருச்சு. இப்போ அடுத்து 4 பேர்ட்டு காசு வரப்போகுது. அந்த விஷயத்தையும் பார்த்துருக்கோம். எப்படி 4 பேர்த்துட்டு காசு வரும்னா, ஃபஸ்ட்டு இந்த 4 பேரும் 2 பேரை போட்டாங்க. அப்போ 8 பேர் வந்துட்டாங்க. 8 பேரும் 12 காசு கட்டும்போது A1ட்ட 24 காசு, A2ட்ட 24 காசு, B1ட்ட 24 காசு, B2ட்ட 24 காசு இருக்குது. இந்த 4 பேரும் இப்போ பணம் கட்டுவாங்க. ஏன்னா அவங்க லெவலில் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஏன் நம்ம லெவலில் அப்கிரேட் பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு 24 காசு வந்தோடனேயுமேவும் இந்த 24 காசு வந்தோடனேயுமேவும் நம்ம லெவல் அப்கிரேட் பண்ணோம். ஏன் இந்த 0.14 கட்டி U1 போச்சு. அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், நம்மளோட லெவலை அப்கிரேட் பண்ணோம். எதுக்காகனா இந்த காசை வாங்குறதுக்காகத்தான். அப்போ இந்த 2வது லெவல் காசை வாங்கியிருக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2வது லெவலை நம்மகிட்ட வந்த இந்த ஏபி கட்டினாங்கல்ல 12 காசு, அதை வச்சு நம்ம லெவலை அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாத்தேன் இந்த 4 பேர்த்திட்டேருந்து வந்திருக்கும். ஆனால் கையிலேருந்து இது நம்ம போட்டோமானா இல்லை, நம்ம கையிலேருந்து போட்ட காசு தான் 12 காசு. 14 காசு நம்ம போட்டோம்ல, அதுதான் நம்ம கையிலேருந்து செலவழிச்ச காசு. அதுக்கடுத்து எந்த காசுமே நம்ம செலவழிக்கலை. 2வது ஏபிட்டு வந்த காசை தான் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த 2 பேர் 4 6 8 பேருமே போடுற காசை வாங்கி இந்த A1 A2 B1 B2 இவங்க 4 பேருமே அவங்க செகண்ட் லெவலை அப்கிரேட் பண்ணுறாங்க. அது மூலமாக இந்த 4 பேர் மூலமாக நமக்கு இப்போ இந்த காசு வருது. எவ்வளோ வருதுன்னா 4 பெருக்கல் 0.1 = 0.4. அப்போ 4 பேர் 10 காசு மணி கட்டுறாங்க. எத்தனை காசு, 40 காசு வந்துருச்சு. யாருக்கு வந்திருக்கு, யூக்கு. இந்த 4 பேர் 10 காசு மணிக்கு கட்டுறாங்க, 40 காசு. இது எங்கே போகுது, டேரெக்டாக நமக்கு தான் வருது. நமக்கு வருது 40 காசு வந்துருச்சு. ஓகேவா? சரி, இந்த 40 காசு மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் அங்கே அவங்க கட்டினது எவ்வளவு, 24 காசு கட்டினாங்க. அப்போ இந்த காசு மீதி 10 காசுக்கு கணக்கு வரணும். அது அப்படின்னு நம்ம அடுத்த அப்கிரேடேஷன், அது அடுத்த இதில் சொல்கிறேன் நான். இப்போ இந்த 4 காசு 4 பேர்த்துட்டு எப்படி காசு வந்துச்சுன்றதை சொல்லியாச்சு. அதே மாதிரி தான் இந்த 4 பேரும் போய் 8 பேரை சேர்த்துருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து எந்த காசு நம்மக்கிட்ட வரல, 4 பேர்த்து மட்டும் வந்திருக்கு. அப்போ இந்த 8 பேர்ட்டு எப்படி காசு வரும்னு சொல்கிறேன். 8 பேரும் போய் 16 பேரை சேர்ப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு காசு வரும். அந்த காசை வச்சு இவங்ககிட்ட வாங்குவாங்க. செகண்ட் அப்ளைன்ட்ட செகண்ட் லெவல் வாங்குவாங்க. நம்ம தேர்ட் அப்ளைன் 3வது அப்ளைன் நம்மக்கிட்ட 3வது லெவல் வாங்குவாங்க.
இது 1வது லெவல் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க, இவங்ககிட்ட வந்துட்டாங்க. 2வது லெவலுக்கு வந்தவொடனே கட்டினோடனே 2வது லெவலுக்கு போகும். நமக்கு எப்போ வரும்னா இவங்க 8 பேரும் 3வது லெவல் அப்கிரேட் பண்ணும்போது 3வது லெவல் அப்கிரேட் பண்ணும்போது வர்ற காசு நமக்கு வந்து சேரும். அது எவ்வளோன்னா 8 பெருக்கல் 0.2 = 1.6. அதே இது இந்த 4வது லெவலில் சேர்ந்த 16 பேரும் ஃபஸ்ட் லெவல் கட்டுற காசு இவங்ககிட்ட அந்த முன்னாடி மேலே இருக்கவங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. செகண்ட் லெவலுக்கு இவங்ககிட்ட இருந்து 4 பேர்கிட்ட வாங்குவாங்க. 3rd லெவல் வந்து 2 பேர்கிட்ட வாங்குவாங்க. 4th லெவலை நம்மக்கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஓகேவா? அப்போ அப்படி வாங்கணும்னா இந்த இடத்துல க்ளீனாக புரிஞ்சுக்குங்க. 16 பேரும் 2 பேரை 16 பேரும் ஜாயின் பண்ணவனையுமே இந்த 8 பேருக்கு பெனிஃபிட் வந்திருக்கும். அதே ஃபஸ்ட் லெவல் அவங்க வாங்கியிருப்பாங்க. 16 பேரும் அவங்களுக்கு கீழே 2 பேரை போடுவாங்க. அவங்க நம்ம டீம்லேயே இருக்க மாட்டாங்க. அது 16வது இந்த 4th லெவலில் இருக்க அவங்களோட டீம். அப்படி வர்றவங்ககிட்டருந்து செகண்ட் லெவல் காசு வாங்கி இந்த 4 பேர்த்துக்கு போகும். இந்த 16வது பர்சனு 12 பேர் 8 பேரை சேர்த்து 8 பேரை சேர்ப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரை சேர்ப்பாங்க, அப்புறம் 4 பேரை சேர்ப்பாங்க, அப்புறம் 8 பேரை சேர்ப்பாங்க. 8 பேரை சேர்த்தி அதுலேருந்து வர்ற காசு யாருக்கு போகும்னா இந்த 2 பேர்த்துக்கு போகும். இந்த 16வது ஆள் 16 பேரை சேர்த்துவாங்க இல்லையா, அதுலேருந்து வர்ற காசை வாங்கி கட்டுற காசு இந்த யூக்கு வரும். அப்போ இந்த 16 பேர் தான் நம்ம டீமு. ஆனால் அந்த 16 பேரும் ஒரு முழு டீமை உருவாக்கும் போது தான் நமக்கு அந்த 4th லெவல் காசு வரும். இப்போ தெளிவாக எல்லாமே புரிஞ்சிருப்போம். அது எவ்வளோ அமௌண்ட் வரும் தெரியுமா? 12.8 எத்தீரியம். 12.8 எத்தீரியம்னா ஒரு எத்தீரியம் 15,000னா 10 எத்தீரியத்துக்கு 1,50,000. 2 எத்தீரியம் 3 எத்தீரியத்துக்கு அடுத்து 12.8 வந்துருச்சுல, 12 ரூபா 80 காசு 13 ரூபான்னு வச்சுக்குவோம். அப்போ 3 எத்தீரியத்துக்கு 3 45 5,000 விட்டுருங்க, 40,000. அப்போ 1,50 40 1,90,000 வரும். அப்போ 1,90,000 அளவுக்கு ஒர்க் இருக்கணும்ல. ஸோ பியூர்லி அழகாக, ஆனால் கம்பல்சரி 2 பேரை போடணும்னு வரதுனால அவங்கவுங்க 2 பேர் போடும்போது இதெல்லாம் சாதாரணமாக நடந்து முடிஞ்சிடும். ஆனால் எப்படி வரும்ன்றதை தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ. ஓகே, அப்போ இந்த 16 நம்மகிட்ட வந்தாச்சு. இதோட ஃபஸ்ட்டு சைக்கிளில் இருக்கிற பகுதி முடிஞ்சிருச்சு, ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, 2 பேர் 4 பேர் 8 பேர், இவங்க மட்டும் 2வது சர்க்கிளுக்கு வருவாங்க. இது இடைவேளை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அடுத்த பார்ட் ஆரம்பிக்குது. அதுதான் பயங்கரமான பார்ட்டு. அந்த பார்ட்டில் இந்த 3 பேர் மட்டும்தான் வருவாங்க. அதுதான் செகண்ட் சைக்கிள். செகண்ட் சைக்கிளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 பேரும் மட்டும் 3 எத்திரியம் 6 எத்திரியம் கட்டுவாங்க. அதுலேருந்து 3 எத்திரியம் நமக்கு வரும். அப்புறம் நமக்கு 6 எத்திரியம் வரும். 6 எத்திரியம் எவ்வளோ ஆச்சு? 65 75 90 90,000 ஆச்சு. ஒரே டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த 4 பேர் இருக்காங்களே, அவங்க 4 பேர் மூலமாக 20 எத்தூரியம் வரும். 8 பேர் மூலமாக 80 எத்தூரியம் வரும். அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா மேலேருந்து கீழே வரைக்கும் 0.24 காசு, 40 காசு, 1 ரூபா 60 காசு, 12 ரூபா 80 காசு, 6 ரூபா, 20 ரூபா, 80 ரூபா சத்தா 121 ரூபா. 121 எத்தூரியம் ரூபா, இந்தியன் ரூபா இல்லை. ஒரு எத்தூரியம் வந்து 15,000 இன்றைக்கி நிலைமைக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம். கூகுள்லேயே பண்ணி பார்த்துட்டோம். எடுத்தோன்னையும் பார்த்தோம், கூகுளில் பண்ணி பார்த்தாச்சு, அது கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் லெவல் கான்ட்ரிபியூஷன் இன்கம். நம்மளுக்கு அடுத்தடுத்து சேர்றவங்க மூலமாக அடுத்த லெவல் மொத்தம் 4 லெவல் மூலமாக வர்ற காசு. அதுக்கடுத்து 5வது லெவல், 6வது லெவல், 7வது லெவலு, அது மூலமாக வர்ற காசு எல்லாம் சேர்த்தோம்னா அதுதான் லெவல் கான்ட்ரிபியூஷன் இன்கம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்கம் பார்த்தோம், ரெஃபரல் இன்கம். 2வது இன்கம் பார்த்தோம், லெவல் கான்ட்ரிபியூஷன் இன்கம் பார்த்துட்டோம். இப்போ 3வது இன்கம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, மூணாவது இன்கம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, லீடர்ஷிப் போனஸ் இன்கம். எப்படி அப்படின்னா, நம்ம இருக்கோம், நம்ம 2 பேரை ஜாயின் பண்ண வச்சோம். ஏ பின்னு 2 பேரை
ஜாயின் பண்ண வச்சோம். இவங்க மூலமாக ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்துச்சு இல்லையா, அது வந்து 2 பெருக்கல் 0.12.24. அடுத்து இவங்க எப்பெல்லாம் இவங்க ஃபஸ்ட் லெவலில் டாப்அப் பண்ணுறாங்களோ, இவங்க டாப்அப் பண்ணும்போது எல்லாமே நமக்கு ஒரு இன்கம் வரும். எப்படின்னா, இவங்க வந்து 2வது இன்கம் 0.24 கட்டுவாங்க. அதில் 4 காசு 0.04 காசு வந்து எங்கே போயிடும், கமிஷன் இது சர்வீஸ் சார்ஜ் போயிடும். அப்போ அதில் மீதி 0.2 காசு இருக்கும். அதை 2ஆல் வகுத்தா 0.1 காசு, 10 காசு. அந்த 10 காசு நமக்கு வந்துச்சு. இன்னொரு 10 காசு தான் அந்த லெவல் இன்கமாக போச்சு. பார்த்திங்களா, கான்ட்ரிபியூஷன் இதில் போச்சு. பார்த்திங்களா, இந்த நான் 2வது லெவலுக்கு 10 காசு வந்துருக்கு. பார்த்திங்களா, இந்த 10 காசு அது வந்து என்ன செய்யுது, 2ஆக பிரிக்கிறோம். ஏன்னா இவங்க எவ்வளோ கட்டியிருப்பாங்கன்னா 22 காசு கட்டுறதுலேருந்தேன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 10 காசு வருது. அப்ளைனுக்கு 10 காசு வருது. இன்னொரு 10 காசு இவளை யார் டைரெக்டாக சேர்த்து விட்டாரோ அவங்களுக்கு போகும். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஃபஸ்ட் லெவலு, செகண்ட் லெவலு, தேர்ட் லெவலு, இப்படி 7 லெவல் இவர் கட்டுவார். 7 லெவலுக்குமே காசு யாருக்கு போகும், நமக்கு வரும். நம்ம தானே உங்களுக்கு சேர்த்து விட்டோம், அதனால் நமக்கு வரும். அப்போ செகண்ட் லெவல்லேருந்து 20 காசு வரும். தேர்ட் லெவல்லேருந்து 40 காசு வரும். ஃபோர்த்து லெவல்லேருந்து ₹1.60 காசு வரும். ஃபிஃப்த்து லெவல்லேருந்து ₹6 வரும். சிக்ஸ்த்து லெவல்லேருந்து ₹10 வரும். 7th லெவல்லேருந்து ₹20 வரும். ஆனால் இவங்க எங்கே இருக்காங்க, நம்ம டீமுக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா இந்த பார்த்துங்க, ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இருக்கவங்க நம்மளுக்குள்ளே இருக்காங்க. இந்த டீம் 16 பேர் இருக்க மெம்பர்ஸ்குள்ளே தான் இவங்க இருப்பாங்க. அப்போ இவங்க எப்பெல்லாம் நம்ம கூட சேர்ந்து பண்ணும்போதே நமக்கு வரும். அப்போ தொடர்ந்து காசு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த லெவலில் ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த அப்ளைனுக்கு வந்து காசு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 2 பேரை அப்பாயின்ட் பண்ணுறாரு. 1-2 அப்பாயின்ட்மெண்ட்னா நம்மளுக்கு இவங்க டைரக்ட் ரெஃபரல் எவ்வளவு, 2. அப்போ 2 பேர் மூலமாக எவ்வளோ கிடைக்கும், 19 இத்தூரியம். ஒரு ஆள் 19 இத்தூரியம்னா 38 இத்தூரியம் கிடைக்கும். இந்த பாருங்கள், 38 இத்தூரியம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் கூட்டி பார்க்குறோம். கூட்டி பார்த்தா 38.2 இத்தூரியம் வருது. 2 பேரை ஜாயின் பண்ண வச்சதுக்கு 7th லெவல் முடிஞ்சவொடனே 20 இத்தூரியம் வந்தோடனே கூட்டி பார்த்தோம்னா 38.2 இத்தூரியம் வரும். அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு, 19 இத்தூரியம். இவங்க 2 பேரை சேர்த்து விட்டதுனால 38 இத்தூரியம் கன்ஃபார்ம்டாக வருது. அதே மாதிரி ஒரு 6 பேரை சேர்த்து விட்றோம். 6 பேர் மொத்தம் 6 பேர் நம்மளே சேர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 பேரை சேர்த்தோம்னா 6 பெருக்கல் 19, அப்போ 6 12, 120. 120ல் ஒரு 6 கழிச்சுங்க, 114 இத்தூரியம். இந்த 6 பேரை சேர்த்து விட்டோம்னா, அப்போ 10 பேரை சேர்த்து விட்டோம்னா 190 இத்தூரியம். 20 பேரை சேர்த்து விட்டோம்னா 350 இத்தூரியம். இந்த ஒரு பிஸ்னஸை பக்காவாக பார்த்தாலே போதும் நம்மளுக்கு. இது வந்து 50 நாளுக்கு ஒரு தடவை தான் இந்த ரொட்டேஷன். 50 நாளில் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே 50 நாளுக்கு ஒரு தடவை நடக்கிற விஷயம். அப்போ டீம் செட் பண்ணிட்டுறது வரைக்கும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த விவரத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியிருக்கும். டீமை சொல்லிக் கொடுத்து முடித்த உடனேயும் எல்லாத்துக்கும் செமையாக வந்து புரிஞ்சுக்கிச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தர் மோராக இப்போ டாப்அப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறத தவிர எந்த வேலையுமே இல்லை. அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, சார் நான் டாப்அப் பண்ண போகிறேன், நீங்கள் உங்களது அப்கிரேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சரி, அப்போ இது எல்லாத்தையுமே கன்சால்டேட்டாக ஒரு டேபிளில் பார்ப்போம். இந்த அப்கிரேட் பண்ணுற பணம் எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம். இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 22 காசு கட்டுறாங்க. இந்த பாருங்கள், 4 பேர் 22 காசு கட்டுறாங்க. 22 காசில் ஃபஸ்ட்டு 10 காசு இது லெவல் கமிஷன் U2468 இருக்குதுல, அதில் 10 காசு போயிடுச்சு. அது இது இன்னொரு 10 காசு யாருக்கு போகும்னா, அந்த டைரெக்டாக அப்ளைனு நம்மளை சேர்த்து விட்டார்ல அவருக்கு போகும். டைரெக்ட் அப்ளைன் லீடர் போனஸ். அதுக்கடுத்து 0.2 காசு எங்கே போகுது, சர்வீஸ் சார்ஜுக்கு போகுது. இப்படித்தான் அந்த காசு மொத்தம் 3ஆக பிரியும். ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான் 2ஆக பிரியும். அது டைரெக்ட் அப்ளைனுக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த 2 காசு வந்து சர்வீஸ் சார்ஜும் போகும். மீதி எல்லாமே 3ஆக பிரியும். அதில் 3ல் டேரக்ட்டுக்கு வர்றது பெரிய அமௌண்ட்டு. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்,
டைரெக்டாக ஒருத்தவங்க 2 பேர் சேர்த்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் லெவலில் 24 காசு கிடச்சிருக்கு, செகண்ட் லெவலில் 20 காசு, 3வது லெவலில் 40 காசு, 4வது லெவலில் ஒரு 60 காசு, 5வது லெவலில் 6 காசு 6 ரூபா, 6வது லெவலில் 10 காசு 10 ரூபா, 8வது லெவலில் 20 ரூபா. அப்போ மொத்தம் டோட்டல் 32.2. அதே மாதிரி இவங்க லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்க லெவல் இன்கம் ஃபஸ்ட் லெவலில், செகண்ட் லெவலில் 40 காசு, தேர்ட் லெவலில் 1 ரூபா 60 காசு. இதுக்கு நேராக கரஸ்பாண்டிங் செகண்ட் லெவலில் 40 காசு, தேர்ட் லெவலில் 1 ரூபா 60 காசு, ஃபோர்த் லெவலில் 12 ரூபா 80 காசு, ஃபிஃப்த்து லெவலில் 6 ரூபா, சிக்ஸ்த்து லெவலில் 20 ரூபா, செவன்த் லெவலில் 80 ரூபா. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 121 ரூபா 4 காசு. மேலே அதே மாதிரி 38 ரூபா 2 காசு நம்மளுக்கு வந்திருக்கும். ரெண்டையும் கூட்டினோம்னா 159 ரூபா 24 காசு. சரி, இந்த 159 ரூபா 24 காசுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம்? நம்ம கையிலேருந்து கட்டின காசு 14 காசு கட்டினோம். ஃபஸ்ட்டு எடுத்துனே 14 காசு கட்டினோம். ரெண்டாவது 22 காசு கட்டியிருப்போம். மூணாவது 42 காசு, நாலாவது 1 ரூபா 80 காசு, 5 ரூபா, அஞ்சாவது வந்து 6 ரூபா 50 காசு, 6 ரூபா 50 காசு, ஆறாவது வந்து 11 ரூபா, ஏழாவது வந்து 22 ரூபா. அப்போ இதெல்லாம் டாப்அப் பண்ணுற அமௌண்ட்டு. நம்ம ஒவ்வொரு தடையும் அப்கிரேட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம லெவல் அப்கிரேட் பண்ணுறோம்ல, அப்போ அப்படி கட்டுறக்காது. அதாவது இந்த போட்டிருக்கோம்ல, அப்கிரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 பேர் ஜாயின் பண்ணும்போது 14 காசு கொடுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது லெவல் பர்ச்சேஸ் 1. லெவல் பர்ச்சேஸ் 2 என்னது? இந்த இவர் வந்து 22 காசு கட்டுறாரு. 22 காசு கட்டுறது லெவல் பர்ச்சேஸ் 2. மூணாவது எவ்வளவு? 42 காசு. 42 காசு கட்டுவாங்க மூணாவது லெவலுக்கு. நாலாவது லெவலுக்கு 1 ரூபா 80 காசு கட்டுவாங்க. அஞ்சாவது லெவலுக்கு 6 ரூபா 50 காசு, ஆறாவது லெவலுக்கு 11 ரூபா, ஏழாவது லெவலுக்கு 22 ரூபா. அப்போ மொத்தம் வந்து 41 ரூபா 94 காசு கட்டுவாங்க. நிகரமாக 117 ரூபா 30 காசு லாபம். சரி, எங்கேயாவது இடையில காசு போட வேண்டிய வருதான்னு பார்ப்போம். எங்கேயாவது போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு 14 காசு கட்டணும், அது ஒன்று தான் போட்டது. ரெண்டாவது 22 காசு கட்டுவோம். அதில் 24 காசு 4 காசு வரும் நம்ம கைக்கு. அதுலேருந்து 22 காசை கட்டுவோம், 2 காசு மிச்சம். மூணாவது 60 காசு வரும், 42 காசு கட்டுவோம், 18 காசு மிச்சம். நாலாவது 2 ரூபா வரும், 1 ரூபா 80 காசு கட்டுவோம், 20 காசு மிச்சம். அப்போ அதுக்கடுத்து 14 ரூபா 40 காசு, 14 ரூபா 40 காசு வரும், 6 ரூபா 50 காசு கட்டுவோம், 7 ரூபா 90 காசு மிச்சம். 12 ரூபா வரும், ஒரு 11 ரூபா கட்டுவோம், 1 ரூபா மிச்சம். 30 ரூபா வரும், 22 ரூபா கட்டுவோம், 8 ரூபா மிச்சம். அப்புறம் 100 ரூபா வரும், 100 ரூபாயும் நம்ம யாருக்குமே கட்ட தேவையில்லை, அந்த 100 ரூபாயும் மிச்சம். அப்போ 117 ரூபா 30 காசு மிச்சம். சரி, நேராக போய் இந்த இதை வாங்கிடலாமா, இந்த இதுக்குள்ளே போயிடலாமான்னா அப்படி போக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லைனாகத்தையும் நம்ம பாஸ் பண்ணி வர முடியும். இப்போ இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இது வரைக்கும் அழகாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் அப்ளைன்ட்ட கேளுங்க, நல்லபடியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், எல்லோரும் இதில் நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் ஜாயின் பண்ணி வெற்றி பெறணும்னு ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ.